ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காசு செலவு பண்ணாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி நம்ம பர்னர் க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸு, அடிப்பிடிச்ச பாத்திரத்தை நம்ம ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலாங்கிற டிப்ஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன கிச்சன் டிப்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் பர்னர் க்ளீன் பண்ணுற டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பாக்கெட் ஈனோ எடுத்திருக்கேன். ஈனோவை ஒரு பவுல் எடுத்துகிட்டு பர்னரை பவுலில் வச்சுருங்க. வச்சுட்டு ஈனோ ஒரு பாக்கெட் கட் பண்ணி பர்னரில் நீங்கள் கொட்டி விட்டுருங்க. போட்டுட்டு லெமன் ஒன்று எடுத்து ரெண்டாக கட் பண்ணி அந்த ஈனோ பவுடர் மேலே நீங்கள் அப்படி பிழிஞ்சு விட்டிங்கன்னா பாருங்கள் எப்படி நல்லா பொங்கி வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு பாக்கெட் போதும், ஒரு லெமன், அவ்வளோதான். நல்லா புதுசு போல் ஆகிடும் பர்னரு. நீங்கள் கையே வைக்காமல் நல்லா புதுசு போல் பளிச்சுன்னு ஆகிடும் பாருங்கள். இப்போது இதை அப்படியே நம்ம நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டுருவோம். மார்னிங் நான் எழுந்து பார்த்தேன் பாருங்கள், எவ்வளோ பளிச்சுன்னு ஆகிடுச்சு, எவ்வளோ பிளாக்காக எல்லாம் ஃபுல்லாக இருந்தது. அந்த கரை ஃபுல்லாகவே தானாக ரிமூவ் ஆகிடுச்சு. அந்த லெமன் அண்ட் ஒரு பாக்கெட் ஈனோ மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணோம். எவ்வளோ சூப்பராக புதுசாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போது லைட்டாக ஒரு ப்ரஷ் வச்சு அந்த மேலே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக்கஸ் இருக்கிறதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்டெயின் பண்ண தேவையில்ல, சும்மா லைட்டாக நீங்கள் தேய்ச்சி கொடுத்தீங்கன்னாவே போதும். சூப்பராக பர்னர் நல்லா க்ளீனாக வந்துடும். கையில் பாருங்கள், நான் லைட்டாக தான் நான் தேய்ச்சிட்ருக்கேன். கையிலெல்லாம் பாருங்கள் அந்த கலர், அந்த துரு கரையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ரிமூவ் ஆகி வருதுன்னு. இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்மளே க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம காசு செலவு பண்ணி நம்ம கடையில் கொண்டு போய் நம்ம ஸ்டவ்வை கொடுத்து க்ளீன் பண்ணுற அவசியமே நமக்கு இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸுக்கு ஒரு லைக் கொடுங்க. பாருங்கள், க்ளீன் பண்ண பர்னரும் க்ளீன் பண்ணாத பர்னருக்கும் உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வில் பர்னரை நம்ம ஜாயின் பண்ணி நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நான் க்ளீன் பண்ணுறதுக்கும் முன்னாடி ஸ்டவ் நல்லா க்ளீனாக எரியலை. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா வேகமாகவும் எரியும். கொஞ்சம் கூட அந்த எல்லோஸ் இல்லாமல் எவ்வளோ சூப்பராக எரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன டிப்ஸு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்க்கலாம். இப்போது டக்குன்னு காலையில் பசங்க ஸ்கூல் போகும்போது நம்ம ஒரு கிரேவி குழம்பு எது செஞ்சோம்னாலும் உருளைக்கிழங்குலாம் வேக வைப்போம். அவிச்சிட்டு நம்ம அதை உரிக்கிறதுக்கு சூடாக இருக்கும். டக்குன்னு நம்மளால் உரித்து ரெடி பண்ண முடியாது. அதுக்கு நம்ம வீட்டில் இருக்க ஃபோர்க்கு வச்சு ஈஸியாக நம்ம உருளைக்கிழங்கு உரித்து எடுத்துடலாம். உருளைக்கிழங்குல இந்த மாதிரி ஃபோர்க்கை நீங்கள் குத்தி விட்டுருங்க. குத்தி விட்டுட்டு நீங்கள் கையிலேயே ஈஸியாக அந்த தோலை ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா அந்த ஹீட்டில் நம்மளால் உருளைக்கிழங்கு கையில் பிடிச்சிட்டு தோலை ஸ்கின்னை ரிமூவ் பண்ண முடியாது. இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிங்கன்னா டக்குன்னு நீங்கள் பண்ணிடலாம். இது மட்டும் இல்லை, கையில் பண்ண முடியல, சூடாக இருக்குன்னா நீங்கள் நைஃப் ஒன்று வச்சுக்கிட்டு அந்த கூர்மையான முனைப்பகுதியில் நீங்கள் லைட்டாக அப்படியே எடுத்து விட்டிங்கனாலும் ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். இந்த மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு உரித்தோம்னா சீக்கிரம் குயிக்காக நமக்கு வேலையும் முடிஞ்சிடும், கையும் சூடுபடாது. இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இது குருமாவுக்காக தான் நான் இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் உருளைக்கிழங்கு மசிக்கிறதுக்கு நீங்கள் கையில் சூடாக இருந்தால் மசிக்க முடியாது. அதுக்காக நீங்கள் ஒரு டம்ளரோ பவுலோ வச்சுட்டு கூட நீங்கள் உருளைக்கிழங்கு மேலே லைட்டாக ப்ரெஷ் பண்ணி அமுத்தினீங்கன்னா நல்லா நைஸாக வந்துடும். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்க்கலாம். தேர்டு டிப் நான் தக்காளி தொக்கு தான் ஃப்ரெண்ட்ஸு செஞ்சிகிட்ருக்கேன். நீங்கள் ஸ்டவ்வில் எந்த குழம்பு வகை செஞ்சிகிட்டு இருந்தாலும் நம்ம கரண்டி வச்சு நம்ம கிளறி கொடுத்துட்டு ஸ்டவ் மேலேயே வச்சுடுவோம் கரண்டியாக. அந்த மாதிரி வைக்கும்போது நம்ம ஸ்டவ்வை பார்க்குறதுக்கே ரொம்ப அசிங்கமாக அழுக்காக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம க்ளீன் பண்ணுற வேலையும் நமக்கு ரொம்ப கம்மியாகும். நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள்.
இப்போ இந்த மாதிரி கரண்டியில் நம்ம கிளறி கொடுத்துட்டு பக்கத்தில் ஸ்டவ்வுக்கும் பக்கத்துலேயே ஒரு பிளேட்டு வச்சுட்டு பிளேட்டு மேலே இப்படி கரண்டி வச்சிட்டோம்னா நம்ம கவுண்டர் டாப்பும் க்ளீனாக இருக்கும், நம்ம ஸ்டவ்வும் க்ளீனாக இருக்கும், நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போது 4th டிப்பு என்னன்னு பார்க்கலாம். ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. தட்டில் 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட லெமன், அரை லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னு பார்க்குறீங்களா? நம்ம வீட்டில் குக்கிங்க்கு கட் பண்ணுற நைஃப்லாம் வச்சுருப்போம். இது இரும்பு நைஃபு. இது அடிக்கடி துரு பிடிச்ச மாதிரி இருக்கும். நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணுறதுனால இதில் அழுக்கெலாம் நிறைய இருக்கும், கிருமிலாம் இருக்கும். இதை ஈஸியாக எப்படி ரிமூவ் பண்ணலான்னா, பேக்கிங் சோடாவில் நம்ம எடுத்து வச்சுருக்க லெமனை வச்சு தொட்டுட்டு நல்லா நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா சூப்பராக வந்துடும். ரிமூவ் ஆகி வந்துடுச்சு பாருங்கள். அந்த துருக்கரை எல்லாமே போயிடுச்சு. அந்த உட்டன் கைப்பிடி கூட பளிச்சுன்னு இருக்குது. இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸ்க்கும் ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த டிப்ஸு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் சீப்புலாம் வாங்கி வச்சுருப்போம். புது சீப்பு நிறையா இருக்கும். அந்த சீப்பு நம்ம தலையில் வச்சு சீவும்போது அந்த பல்லுலாம் தலையில் குத்தும், தலை வலிக்கும் நம்ம சீவும்போது. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் யூஸ் அண்ட் த்ரோ தோசை தவா இருந்துச்சுன்னா அதை லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடு பண்ணக்கூடாது. லைட்டாக நீங்கள் சூடு பண்ணிவிட்டு அந்த தோசை தவா மேலே இந்த சீப்பை வச்சு லைட்டாக நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் இப்படி தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் எல்லாம் குறைஞ்சிடும். மீண்டும் நம்ம தலை வரும்போது அந்த தலையில் இந்த பல் பகுதியெலாம் குத்தாது, நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம வச்சுருந்த எல்லா புது சீப்பும் 1 by 1 நம்ம இதே மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் நான் ஒரு குருமா வச்ச பாத்திரம் இந்த மாதிரி தீஞ்சு போயிடுச்சு. அந்த பாத்திரத்தை நம்ம ஈஸியாக எப்படி கஷ்டப்படாமல் க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை ஸ்டவ் மேலே வச்சுடுங்க. வச்சுட்டு 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது கூட 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா கூட நம்ம இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். நம்ம வாஷிங் பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாஷிங் பவுடர் தான் போடணும்னு இல்லை, அதுக்கு பதிலாக நீங்கள் டிஷ்வாஷ் லிக்விட் கூட இருந்துச்சுன்னா நீங்கள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வினிகர் 2 மூடி நான் ஆட் பண்ணுறேன். வினிகர் 2 மூடி ஆட் பண்ணி நல்லா தண்ணி நல்லா கொதி வரணும். நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் கையே வைக்காமல் பாத்திரம் சூப்பராக நல்லா புதுசு போல் மாறிடும் பாருங்கள். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். 2-3 முறை தண்ணி நல்லா கொதித்து பொங்கி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி பொங்கி வரும்போது அந்த சைடில் இருக்க அந்த கரையெல்லாம் அந்த தண்ணியிலே எல்லாம் ரிமூவ் ஆகி வந்துடும் பாருங்கள். தண்ணி நல்லா கொதிக்குது. அந்த சைடில் இருந்த கரையெல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது தண்ணியை நம்ம சிங்கில் ஊற்றிட்டு, இந்த சிங்க் அடைப்பு இருந்தாலும் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். சிங்கில் சைடில் இந்த நம்ம ஏதாவது பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணும்போது சைடில் சாதம் ஏதாவது அந்த ஹோல்ஸ் எல்லாம் ஒட்டி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி ஹீட்டான தண்ணி நீங்கள் இதெல்லாம் ஊற்றும் போது எல்லாம் க்ளீன் ஆகி போயிடும். இப்போ நம்ம லைட்டாக இந்த ஸ்க்ரப்பர் மட்டும் வச்சு லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கனாலே போதும். ஓரங்கள்லாம் பாருங்கள் சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடுச்சு. நான் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ சூப்பராக புதுசு போல் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி.